Hi everyone. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எலக்ட்ரோலிசிஸ் பார்த்தோம். ஸோ எலக்ட்ரோலிசிஸ்ல என்னென்ன இருக்கு, ஸோ என்னென்ன எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவோம், ஸோ எப்படி எலக்ட்ரோலிசிஸ் நடக்குது, ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது, கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன். ஸோ எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம், எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோலிசிஸ் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னா எலக்ட்ரோலிசிஸ் ஹஸ் பீன் employed for least reactive metal அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அவனுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுலேயும் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் எதுக்கு அப்படின்னா இட் இஸ் எம்ப்ளாய்டு ஃபார் ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் எம்ப்ளாய்டு ஃபார் ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ ஹை ரியாக்டிவ் மெட்டல்னா நம்மளுக்கு 1A குரூப் அண்ட் 2A குரூப் மெட்டல் அப்படிங்கிறதுக்கு நம்ம எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன் பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் வி ஆர் ஜஸ்ட் ரிஃபைனிங் தி மெட்டல். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இட் இஸ் ஃபார் 1A அண்ட் 2A குரூப் லைக் ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மெட்டலை பியூரிஃபை பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் லைக் ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்போவே நம்ம ஓர்ஸ் மெட்டலர்ஜி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பார்ட் வரப்போ நான் பார்த்தேன். ஸோ ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாமே எப்படி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட் அஸ் ஹேலைட் ஓர்ஸ். ஸோ இல்லை ஹேலைட் சால்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துட்டோம் அப்படின்னு இட் எக்ஸிஸ்ட் அஸ் சோடியம் குளோரைட். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சோடியம் குளோரைட் எங்கே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் தி டேபிள் சால்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற காமன் சால்ட்னு கூட சொல்லலாம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் சோடியம் இஸ் ஹை ரியாக்டிவ் மெட்டல் எக்ஸிஸ்ட் லைக் combines with chlorine. So it exists as sodium chloride. So எப்பவுமே ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் என்ன ஃபார்ம்ல என்ன ஓர்ல இருக்கும் அப்படின்னா என்ன ஓர் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட் அஸ் ஹேலைட் ஓர்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா ஸோ இந்த எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன எலக்ட்ரோலிக் நம்ம எலக்ட்ரோலைசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ எலக்ட்ரோலைசிஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் அண்ட் எலக்ட்ரோட். ஸோ ஒரு எலக்ட்ரோலிசிஸ் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் தேவை, எலக்ட்ரோட் தேவை. ஸோ எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷனுக்கு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வில் யூஸ் தி மோல்டன் சால்ட். மோல்டன் சால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஒரு மெட்டல் அதாவது அந்த மெட்டல் ஓர் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு எடுக்கிறேன் அப்படின்னா சோடியம் குளோரைடை எடுத்து நான் அதை மெல்ட் பண்ணி ஸோ அதில் அதை மோல்ட் பண்ண அதாவது அதை வந்து ஒரு மோல்டன் ஸ்டேட்டுக்கு எடுத்து அதுக்கப்புறம் நான் அந்த சோடியம் குளோரைடை என்னவா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ எலக்ட்ரோலைட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி தட் பாசஸ் தி எலக்ட்ரிசிட்டி வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் அயான். ஸோ அப்போ நான் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனுக்கு எதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டா த மோல்டன் சால்ட். ஸோ த மோல்டன் ஹேலைட் ஓர் ஹாஸ் பீன் டேக்கன் ஆஸ் எலக்ட்ரோலைட். ஸோ அப்போ மோல்டன் ஓரை நம்ம வந்து எலக்ட்ரோலைட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ இதில் எலக்ட்ரோடு என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி இனர்ட் மெட்டல். இனர்ட் மெட்டல்னா யாராக இருக்கலாம், பிளாட்டினம், கோல்டு, சில்வர் அப்படி. ஸோ நம்ம மேக்ஸிமம் யாரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிளாட்டினம் எலக்ட்ரோடை தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிராஃபைட் எலக்ட்ரோடையும் நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம், கிராஃபைட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கிராஃபைட்டையும் நம்ம எலக்ட்ரோட்ஸாக யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷனுக்கு. ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷனுக்கு. ஸோ ஒன்று வந்து எலக்ட்ரோலைட்டாக மோல்டன் சால்ட்டை எடுத்துப்போம். அடுத்தது எலக்ட்ரோடா பிளாட்டினம் ஆர் கிராஃபைட் எலக்ட்ரோட எடுத்துப்போம். ஸோ இனர்ட் எலக்ட்ரோட்ஸை எடுத்துப்போம். இது ரெண்டுமே முக்கியம். திஸ் இஸ் த காமன் டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோலைசிஸ் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் அப்ஸ்ட்ராக்ட் தி சோடியம் மெட்டல் ஃப்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சோடியம் குளோரைட் எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் எனக்கு சோடியம் மெட்டலை மட்டும் நான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போவேன். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன். ஸோ எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் இன்வால்வ்ஸ் molten salt and platinum as an electrode as well as electrolytic solution. So இப்போ வாங்க நம்ம electrolysis process போலாம். So as usual negative electrodes are called as what? Cathode. So இந்த cathode என்னவா இருக்கும், it is nothing but the platinum electrode. அதே மாதிரி positive electrode are called as anode. So anode இதில் என்னது பாசிட்டிவ் எலக்ட்ரோட் பிளாட்டினம். ஸோ இப்போ இதில் இருக்க இந்த லிக்விட் யாராக இருப்பாங்க அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் த மோல்டன் சோடியம், மோல்டன் ஆர் ஃபியூஸ்ட் சோடியம் குளோரைட். ஸோ நான் இப்போ நம்ம பியூரிஃபிகேஷன் ஆஃப் சோடியம் மெட்டல் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஹேலைட் சால்ட் யார், சோடியம் குளோரைட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் மோல்டன் ஆர் ஃபியூஸ்டு சோடியம் குளோரைட் உள்ள எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிளாட்டினம் தட் இஸ் நத்திங் பட் தி இனர்ட் எலக்ட்ரோடு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும், அட் ஆனோடில் என்ன நடக்குது, அட் கேத்தோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஆனோட் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் எலக்ட்ரோட். ஸோ
சோடியம் வந்து அயானிக் ஸ்டேட்டில் எப்படி பிரியும் அப்படின்னா Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸாக லைக் இட் கெட்ஸ் டிசோசியேட்டட். ஸோ இப்போ லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தாலுமே அல்லது மோல்டன் ஸ்டேட்டில் இருந்தாலுமே Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் வந்து அதோட லாட்டிஸ் பொசிஷனை விட்டுட்டு அங்கே எங்கேயும் மூவ் ஆகும். ஸோ இப்போ பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் சோடியம் குளோரைட் அப்படின்னு பார்க்குறப்ப, so positive part like so sodium ion is the positive part of sodium chloride and chlorine is the negative part of sodium chloride. So இப்போ positive electrode பார்த்து யார் போவாங்க அப்படின்னு பார்த்தா chlorine. So chlorine என்னவாகும் அப்படின்னா Cl minus will goes towards the anode and become Cl2 plus 2 electron and leaves out 2 electron. So in the equation இந்த electron balance பண்றதுக்கு வேண்டி நான் இங்க 2 Cl போட்டுக்கிறேன். So it becomes a chlorine gas. So chlorine gas has been evolved at anode. So anodeல இருந்து யார் வெளியே போவாங்க? Cl2 gas வெளியே போகும். அப்ப கேத்தோட்ல யார் வெளியே போவாங்க? So இல்ல யார் டெபாசிட் ஆவாங்கன்னு பார்த்தா, so the positive ions will be like abstracted by like it will be attracted by the negative electrode because it contain more electrons. So sodium atom என்ன பண்ணும் அப்படின்னா, so sodium Na plus will gain 1 electron and it goes and deposits as sodium metal, so salt, like solid metal in cathode. ஸோ கேத்தோடில் போய் சோடியம் மெட்டல் டெபாசிட் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே 2 எலக்ட்ரான் வருதா, இங்கே 1 எலக்ட்ரான் தான் வருதா. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி 2 சோடியம் 2 எலக்ட்ரான் அண்ட் 2 sodium metal. ஸோ 2 sodium ion. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரீக்வேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆனோடில் குளோரின் கேஸ் எவால்வ் ஆகும், கேத்தோடில் சோடியம் மெட்டல் டெபாசிட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு அன் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ப்ராசஸ் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் அண்ட் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனுக்கு எலக்ட்ரோலைசிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரோலைசிஸில் நம்ம எந்த மெட்டலை பியூரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, லோ ரியாக்டிவ் மெட்டலை தான் நம்ம என்ன ப்ராசஸ் கொண்டு போவோம்னா பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு எலக்ட்ரோலைசிஸில் கொண்டு போவோம். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனுக்கு நம்ம எந்த மெட்டல் கொண்டு போவோம் அப்படின்னா ஹை ரியாக்டிவ் மெட்டல் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போவோம். ஸோ இதில் எலக்ட்ரோலைசிஸில் நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அக்வஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் இதுவே எலக்ட்ரோலைட் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனில் எதில் இருக்கும் அப்படின்னா மோல்டன் ஃபார்மில் இருக்கும். ஸோ இது தண்ணிக்குள்ளே போட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். எலக்ட்ரோலைசிஸில் எலக்ட்ரோலைட் வந்து அக்வஸ் ஃபார்மில் இருக்கும். அதுவே எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனில் எலக்ட்ரோலைட் வந்து மோல்டன் ஓரை தான் எடுத்திருப்போம். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்டிவ் மெட்டல்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட். ஸோ எந்த மெட்டலை நம்ம பியூரிஃபை பண்ணுறோமோ அந்த மெட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் பியூர் அண்ட் இம்பியூர் ஸ்டேட்டில் ரெண்டுலேயுமே ஆனோட் அண்ட் கேத்தோடிக் பார்ட்டாக நம்ம மாற்றிருப்போம். ஆனால் இதில் எலக்ட்ரோடை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அதாவது எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனில் இனர்ட் மெட்டலை தான் நம்ம எலக்ட்ரோட்ஸாக எம்ப்ளாய் பண்ணியிருப்போம். அடுத்தது there is no change in size of the electrode. ஸோ ரொம்ப நேரம் ஆனாலும் கூட நம்மளுக்கு சைஸ் ஆஃப் தி எலக்ட்ரோட் மாறாது. எதில் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனில். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது வந்து இனர்ட் மெட்டல், அதனால் நம்மளுக்கு சைஸ் ஆஃப் தி எலக்ட்ரோட் சேஞ்ச் ஆகாது. அதுவே எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரோலைசிஸ் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சைஸ் ஆஃப் தி எலக்ட்ரோட் சேஞ்சஸ். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆனோடில் இருக்கிற இம்பியூர் காப்பர் எல்லாம் எலக்ட்ரோலைட்டில் டிசால்வ் ஆகி கேத்தோடில் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் பியூர் காப்பராக. ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஆனோட் வந்து ரொம்ப சின்னதாயிரும் அண்ட் கேத்தோட் வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆயிரும். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். எதில் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸில் தேர் வில் பி சேஞ்ச் இன் சைஸ் ஆஃப் எலக்ட்ரோட். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனில் தேர் வில் நாட் பி எனி சேஞ்ச் இன் சைஸ் ஆஃப் எலக்ட்ரோட். அடுத்தது அதாவது எலக்ட்ரோலைசிஸில் நம்மளுக்கு ஆனோட் மெட் ஃபார்ம் ஆகும், எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனில் ஆனோட் மெட் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆனோட் மெட் எங்கே ஃபார்ம் ஆகும்னா ஆனோடுக்கு கீழேயே ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே க்ரூட் மெட்டில் எடுத்து நம்ம பியூரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஆனோட் மெட் கிடைக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் எதை எடுத்து பியூரிஃபை பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ நம்ம மெட்டல் ஹாலைட்ஸையே டேரெக்டாக எடுத்து நம்ம பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் கொண்டு போயிருப்போம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஆனோட் மெட் ஃபார்ம் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 11th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். பை.